ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அப்டேட் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டேனவாஸ் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அதாவது உங்களோட டேனவாஸில் வந்து நான் வந்து சீட் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். முக்கியமாக வெட்டினரி நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஆனால் எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீட்டில் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரைவேட் வெட்டினரி காலேஜில் நம்ம வந்து அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். பெர் இயருக்கு 7 lakh செலவாகும். 5 lakh டியூஷன் ஃபீஸ், 2 lakh வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ். டெல்லி, ராஜஸ்தானில் காலேஜ் இருக்குது. நம்ம தமிழ் பசங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எல்லா பேருமே நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். அதாவது ரேங்க் லிஸ்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா சார், எங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் கிடைக்கும்? ஏன்னா ரேங்க் லிஸ்ட் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாவே ஓரளவுக்கு நம்ம என்னாச்சு பார்த்தா முடிவு பண்ணிட முடியும், நமக்கு வந்து சீட் வந்து கிடைக்குமா கிடைக்காதா. ஏன்னா வெட்டினரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொற்பமான இடங்கள் மட்டும்தான் இருக்குது. சரியா, அப்போ ரொம்ப சொற்பமான இடங்கள் இருக்கும்போது நம்ம வந்து 12th மார்க்கை வச்சு தான் நம்ம என்னாச்சு பார்த்தா உள்ளே வரோம். இன்னொரு வகையில் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீட் கவுன்சிலிங் மூலிமா, அதாவது விசிஐ மூலிமா 15% சீட்டுக்குள்ளே நாம் உள்ளே வர முடியும். சரியா, நீட் மார்க் வச்சு நம்ம உள்ளே வர முடியும். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். சரியா, அதனால் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்தவங்க கூட ஒருவேளை நீங்கள் நீட்டில் வந்து ஒரு 400 இல்லை 450க்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு நீங்கள் மார்க் மூலிமா ட்ரை பண்ணிட்டு இருக்க பசங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா, அதனால் நீங்கள் நீட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க பசங்க வந்து தயவுசெய்து நீங்கள் விசிஐ மூலிமா, நீட் கவுன்சிலிங் மூலிமா உள்ளே வர்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு நாம் கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டை வந்து நமக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்கு, சரியா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா, ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 200 அவுட் ஆஃப் 200 எவ்வளோ பேர் எடுத்தாங்க, 199க்கு மேலே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம என்னாச்சு பார்த்தா செக் பண்ணி நம்ம பார்க்கும்போது, அதாவது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து சீட் வந்து ஒரு 600 சீட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ 600 சீட்ஸ் வந்து இருக்கும்போது 600 ரேங்க் வரைக்கும் அதாவது எவ்வளோ கட் ஆஃப் வந்து ரேஞ்ச் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்னாச்சு பார்த்தா பார்க்கலாம் லாஸ்ட் இயரு. அப்போ 600 வரைக்கும் நமக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்ல போகுது 196.5 வரைக்குமே என்னாச்சு பார்த்தா 600. சார் என்ன சார் சொல்கிறீங்க, 196 600 ரேங்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. அதாவது இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் என்னாச்சு பார்த்தா சீட் வந்து பிரியும் போது கம்யூனிட்டி வைஸாக நமக்கு என்னாச்சு பார்த்தா கொஞ்சம் மார்க் வந்து குறையும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 1200, சரியா, 1200 ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேபி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா எதிர்பார்க்கலாம். சரியா, நமக்கு வந்து சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மேபி என்ன சொல்லி பார்த்தா எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது இந்த வருஷத்துக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து நாளைக்கு நமக்கு கிடைச்சிரும். ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.